செல்லக்குட்டி ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் ஃபைலில் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் கொடுத்திருப்பேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ இந்த டைலாக் வந்துட்டு எஃபோர்ட் மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். தென் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு சென்டராக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கை வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்துட்டு நீங்கள் பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கட் ஆகிடும். ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு அதுவே வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இதே மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இமேஜஸ்க்கும் டைலாக்கும் வந்துட்டு இப்போ எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைலாக் வருது இல்லையா, ஸோ அந்த டைலாக்கோட எஃபோர்ட்டுமே கொடுத்துருப்பேன், RIYA CREATION அப்படின்ட்டு. ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு லைனாக வந்துட்டு நான் டைலாக் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 12.05 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வரும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நமக்கு இமேஜஸ் வந்துட்டு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்துட்டு இமேஜஸில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க இமேஜஸ்க்கும் வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு 90ல் செட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணினா டைலாக் வந்துட்டு எது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் வந்துட்டு 1080p வச்சுட்டு
ஃப்ரேம் ரேட் வந்துட்டு 30 fpsல வச்சுட்டு குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸில் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.